இதுக்கு பதில் ஒன்னே ஒண்ணுதான் ப்ரோ. மாற்று கட்சியில இருந்து சேர்ந்தவங்களாம் இன்னைக்கு ஒரு கட்சியில சேர்ந்துட்டாங்க அப்படின்ற மாதிரிதான் இருக்கு. இப்ப நான் ஒரு காலத்துல திமுக சப்போர்ட், என்னோட ஃபர்ஸ்ட் ஓட்டே கலைஞரையாக தான். இப்ப சொல்லுமா மாற்று கட்சியில இருந்து நீங்க ஏன் வந்துட்டீங்க அப்படின்னு கேட்க முடியுமா? எங்களுக்கு அது வேணாங்க, கரப்டடா இருக்கு, டிஎம்கே ஏடிஎம்கே எல்லாம் கரப்டடா இருக்குன்ட்டு தான் வராங்க. அவங்க மாற்று கட்சியில இருந்து 100 பேர்கிட்ட வந்திருக்கிறாங்க. ஆனா மீதி 134 பேரு டாக்டர்ஸ், ஆட்டோ டிரைவர், மளிகை கடை நடத்துறவங்க, இவங்களை பத்தி எங்க பேச மாட்டீங்க? தூத்துக்குடியில அஜித்தாங்கிறவங்களுக்கு நீங்க சீட்டு கொடுக்கலன்னு சொல்றீங்க. அவங்களுக்கு சீட்டு கொடுக்கல அப்படின்றது கவலை எதுக்கு? எனக்கு ரோஸ்ட் பிரதர்ஸ் ஏன் கவலைப்படணும்னு நான் கேட்கறேன். அண்ணன், நாங்க கவலைப்படுறோம். திருமாவளவன் அவருக்கு ஏன் இத்தனை சீட்டு கொடுக்கல, காலகாலமா 6 சீட்டு 8 சீட்டுன்னு அவரை சுருக்குறாங்களே அப்படின்னு. உத்தரப்பிரதேஷ் மிக மோசமான மாநிலம் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. சனாதன சக்திகள், மதவாத அரசியல், யோகி ஆதித்யநாத் மோசமா நடக்கிறார். அப்பேற்பட்ட உத்தரப்பிரதேஷ்ல பட்டியல் சமூகத்தை சேர்ந்த ஒருத்தர் சிஎம் ஆனாங்களா இல்லையா? மாயாவதி அம்மா. ஏன் இன்னைக்கு திருமாவளவனுக்கு 25 சீட்டு கொடுத்தாலும் தப்பு இல்லை, அதை ஏன் திமுக செய்யல? நாங்க இதை கேட்டா பதில் இருக்கா?